பரீட்சை திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. 2024ஆம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சை முடிவுகளை மீள் பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றில் சாணக்கியன் எம்பி சமர்ப்பிக்க உள்ள சட்டமூலம். மாகாண சபை தேர்தல் சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனால் தனி உறுப்பினர் முன்மொழிவாக இந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு சேவையில் 15,073 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டிலே இன்றைய தினம் அவர் இதனை கூறினார். தெல்லிப்பளை வைத்தியசாலையில் நடப்பது என்ன? யாழ் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கான வசதிகள் சரியாக கவனிக்கப்படுவதில்லை எனவும் வைத்தியசாலை சுற்றாடல் துப்புரவு செய்யப்படுவதில்லை எனவும் நோயாளிகளும் வைத்தியசாலைகளுக்கு வருவோரும் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக நோயாளர்களுக்கான அனுமதி வழங்கும் இடத்தில் போதிய ஊழியர்கள் கடமையில் இருப்பதில்லை. பெண் நோயாளர்களுக்கான விடுதியில் ஆண் துப்புரவாளர்களே பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு பொதுவான சீருடை வழங்கப்படாமல் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதனால் பணியாளர்கள் யார், பொதுமக்கள் யார் என்பது கூட தெரியாமல் இருப்பதாக நோயாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சியை ஆட்சி அமைக்கும். கொழும்பு மாநகர சபையில் எதிர்க்கட்சி ஆட்சி அமைக்கவே அதிக வாய்ப்புகள் காணப்படுவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்தார். இது குறித்து ஜனாதிபதியை சந்திக்க சென்ற சுயாதீன குழுக்களில் பெரும்பான்மையானவர்கள் எதிர்க்கட்சி ஆட்சி அமைப்பதற்கு விருப்பம் தெரிவிப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் துணை வைத்திய நிபுணர்கள். துணை வைத்திய சேவைகளை சேர்ந்த ஆய்வக விஞ்ஞானிகள் மற்றும் இயன்முறை சிகிச்சையாளர்கள் இன்று காலை 8 மணி முதல் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க முடிவு செய்துள்ளனர். இணை சுகாதார பட்டதாரிகளுக்கு ஏற்பட்ட அநீதி, பதவி உயர்வு பிரச்சினைகள் உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை மையமாக வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மக்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகள். வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஆனால் வருத்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் என காணி அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்தார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தை கூறினார். அச்சுறுத்தலால் ஜனநாயகம் அழியாது. இயலாமையுடையவர்களின் இறுதி ஆயுதம் அச்சுறுத்தலாக இருக்கலாம். ஆனால் அதனை கொண்டு ஜனநாயகத்தை அளிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் நிரோஷன் பாதுக்க தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் தெரிவித்த அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மையின்றி வெற்றி பெற்றார். அதேபோன்று பெரும்பான்மையின்றி உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்க முடியும் என்று எண்ணுகின்றார். அது தவறாகும். அதனை புரிந்து கொள்வதற்கு அவர் ஜூன் 2ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆசிரியர் இடமாற்றத்தில் வெடித்த சர்ச்சை. வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளரினால் 2025/5/26ஆம் தேதி முதல் செயல்படும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றம் இடமாற்ற சபையின் அனுமதி பெறாமல் மேற்கொள்ளப்பட்டதாகும் என அந்த சபையின் உறுப்பினர் காண்டி பராசா தெரிவித்தார். அத்துடன் ஆசிரியர்களின் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு இடமாற்றங்கள் சீராக்கப்படும் வரை வலய கல்வி பணிப்பாளர்கள் கால அவகாசங்கள் விதிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டினார். கல்வியியல் கல்லூரி மாணவி உயிர் மாய்ப்பு. வயம்ப தேசிய கல்வியற் கல்லூரியில் 2ஆம் வருடம் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்துவதற்காக விசாரணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்தவுடன் அது தொடர்பாக தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரியின் முதல்வரிடம் இருந்து விரிவான அறிக்கை ஒன்று பெறப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. விஹாரைக்குள் கைவரிசையை காட்டிய நபர்.
மாத்தளை லக்கலையில் உள்ள ஒரு விகாரையில் உள்ள ஒரு பீடத்திற்குள் புகுந்து 4 விலையுயர்ந்த இரத்தின கற்களை திருடிய ஒருவர் துப்பாக்கி மற்றும் திருடப்பட்ட இரத்தின கற்களுடன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். தொரதெனியாவை சேர்ந்த 38 வயதுடைய குறித்த நபர் ஒரு வர்த்தகராவார். மாத்தளை போலீஸ் குற்றப்பிரிவு சந்தேக நபரை பக்கமுன்ன பகுதியில் வைத்து கைது செய்துள்ளது.